ரியல்மியோட ரீசெண்ட் லான்ச் ரியல்மி 7i பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல அடிஷன் மாதிரி தெரியுது. ஆல்ரெடி இந்த ஃபோனை பற்றி நம்ம சேனலில் டெடிகேட்டடான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கார்ட்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அண்ட் இந்த ரியல்மி 7i லாஸ்ட் ஜென்ரேஷன் ரியல்மி 6i விட பெட்டரான மொபைலாக ரியல்மி 6iலேருந்து 7iக்கு என்னென்ன புது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக 6iலேருந்து 7iயில் என்னென்ன டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க, எந்த மொபைல் பெஸ்ட், எதை நம்ம வாங்கினா நல்லாயிருக்கும் போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரெண்டு ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ரியல்மி 6iயில் ஃப்ரண்ட்டில் கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8.9mm திக்னஸும் 191 grams வெயிட்டோடையும் வருது. இந்த சைட் ரியல்மி 7iயில் கோரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே பிளாஸ்டிக் பேக் தான் 8.5mm திக்னஸோடையும் 188 grams வெயிட்டோடையும் வருது. டிசைனை பார்க்கும்போது ரெண்டுமே பஞ்சோல் டிசைன் தான். பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரியல்மி 6iயில் சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. ரியல்மி 7iயில் ரியர் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. பில்ட் அண்ட் டிசைன் ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்டார் தந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரியல்மி 6i 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செட் ரியல்மி 7லையும் சேம் டிஸ்பிளே சைஸ் தான் 6.5 inches. ஃபுல் HDக்கு பதிலாக HD ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பற்றி பார்க்கும்போது ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கிளியர் வினர். ஸோ ரியல்மி 6iக்கு ஒரு ஸ்டார் தந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரியல்மி 6iயில் 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2+2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் ரியல்மி 7iயில் 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப், 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2+2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இந்த இடத்துல இருக்குது. பட் இந்த 64 மெகாபிக்சல் அதோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் கொஞ்சம் டவுன் கிரேடான ப்ராசஸர். ப்ராக்டிக்கலாக ஸ்னாப்ட்ராகன் 662வால் 64 மெகாபிக்சலை சப்போர்ட் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரியல்மி 7i கொஞ்சம் மேக்கப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு 64 மெகாபிக்சலாக பார்க்காம 48 மெகாபிக்சல் சென்சரை விட கொஞ்சம் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுற சென்சர்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்பெக்ஸில் 7i இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ 7iக்கு ஒரு ஸ்டார் தரலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ரியல்மி 6iயில் ரொம்பவே பவர்ஃபுல்லான மீடியாடெக் ஹீலியோ G90T யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேறு லெவல் கேமிங் ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்லேன்னு சொல்லலாம். அண்ட் இந்த சைட் ரியல்மி 7iயில் மீடியாடெக் ஹீலியோ G90Tயை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுன் கிரேடான ப்ராசஸர் தான். பட் ஓவராலாக பார்த்தா ஸ்னாப்ட்ராகன் 662 டீசெண்டான ப்ராசஸர்னே சொல்லலாம். திரும்பவும் சொல்கிறேன், கம்பேர் பண்ணும்போது மீடியாடெக் தான் பெட்டர். ஸோ மீடியாடெக்கு ஒரு ஸ்டார் தந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரியல்மி 6i 4300 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருக்கான சப்போர்ட் இருக்குது. அந்த சார்ஜர் வேணும்னா நம்ம தனியாக தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைட் ரியல்மி 7iயில் 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருக்கான சப்போர்ட் இருக்குது. அதையும் பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி செக்மெண்ட்டில் கிளியர் வினர் ரியல்மி 7i. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார் தந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ரியல்மி 6iயோட 4GB 64GB வேரியன்ட் 13000 சேல் பண்ணுறாங்க. இந்த சைட் ரியல்மி 7iயோட 4GB 64GB வேரியன்ட் 12000 சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ரெண்டு ஃபோனில் எது பெஸ்ட்டுன்னு ஸ்டார் ரேங்கிங் வச்சு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரியல்மி 6iலேருந்து 7iக்கு அந்த 64 மெகாபிக்சல் கேமராவும் எக்ஸ்ட்ரா பேட்டரி பேக்கப்பும் தான் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியுது. பட் டவுன் கிரேட்னு பார்க்கும்போது அந்த HD ப்ளஸும் லோ பவர் சிப் செட்டும் சாதாரண டவுன் கிரேட் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ப்ராசஸர் கூட கொஞ்சம் ஓகே, பட் HD ப்ளஸ் டிஸ்பிளே ரொம்பவே டவுன் கிரேட் தான். சரி, ஓகே நண்பா, இந்த ரெண்டு ஃபோனில் நீங்கள் ஒருவேளை ஒரு மொபைலை வாங்க போகிறீங்கன்னா எந்த மொபைலை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் வீடியோட இறுதி கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.